ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ. நாங்கள் அலங்க்ருதா ரெசார்ட் வந்து வின்டர் பிரேக்குக்கு தான் போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. லஞ்ச் வந்து வீட்டிலேருந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ வர வழியில் நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். ஸோ இதான் வந்து ரூம் டூர். நாங்கள் வந்து 1 டே ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து நாங்கள் அன்றைக்கி சாயங்காலமே வந்தோடனே போயாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து கவர் பண்ண முடியாததுனால செம்ம குளிராக இருந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் உள்ளே போனோம். இங்கே மொத்தம் 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து ரொம்ப சின்னது. இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்ததுனால நாங்கள் இதுக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு போனோம். 2வது வந்து ஒரு 5 ஃபீட் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப டெப்த்து, அதிலலாம் நாங்கள் போகவே இல்லை. தண்ணியெல்லாம் ஒரு 6 மணி போலே நல்லா ஜில்லுனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட வெளியே வந்தால் செம்மையான குளிர். அப்படி நேராக ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வந்து ஒரு கேஃப்டேரியா பார்த்தோம். சரி அங்கே போய் நம்ம எதாவது சாப்பிட்லான்னு தான் நாங்கள் போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே போன உடனே வந்து அந்த கேஃப்டேரியா இருக்குது. நாங்கள் போனது வந்து பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் காஃபி ஷாப் தான். உள்ளே போனோன்னே ஆர்டர் கொடுத்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு குயிக்காக பார்த்துடலாம். ஹாட் சாக்லேட், ப்ளூபெர்ரி சீஸ் ஜார் கேக், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறமா பொட்டேட்டோ பால்ஸ், காஃபி, அப்புறமா ப்ரௌனி வந்து ஈவினிங் போல் சாப்பிட்டாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரெசார்ட்டுக்குள்ளே போனோம். நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் என்னென்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு நாங்கள் உள்ளே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் காலையில் செக்இன் பண்ணும்போதே வந்து ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் தான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அன்றைக்கி அந்த ஹல்தி ஃபங்க்ஷனோட சங்கீத்துன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கான டெக்கரேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருந்தது. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எவ்வளோ பேர் வரோன்ற பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2 ரூம்க்கு நல்லா வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் பாத்வே மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா 2 ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட் நல்லா சுற்றி பார்த்து முடிக்கும்போது டைமே வந்து 9 மணி ஆகிடுச்சு. சரி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த ரெசார்ட்டுக்கு வெளியில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு தான் போயிருந்தோம். அங்கே சீ ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போனோம். பட் சாப்பாடு எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ப்ரான் மட்டும் அங்கே நல்லா இருந்தது. நான் வந்து ப்ளெயின் ரைஸ், ஃபிஷ் கறி, ஃபிஷ் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நேராக வந்து ரூமுக்கு வந்து தூங்கியாச்சு. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேயோட கிளிப்பிங்க்கு நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஹைட்ரேட் பண்ணி தண்ணி குடிச்சதுக்கப்புறமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ நம்ம பார்த்துடலாம். நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் உட்காந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சின்ன பவுச்சில் தான் என்னோடய சப்ளைஸ் எல்லாமே கேரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ், கோம், அப்புறமா ஒரு பிபி க்ரீம், அவ்வளோதான் வச்சுருந்தேன் நான். இந்த வெதருக்கு வந்து மாய்ஸ்சரைசரே இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு என்னோடய இயரிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு நான் லிப் பாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் இருந்ததுனால நான் வந்து வெளியே இந்த வெதரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி க்ரீனரி பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் காமாகவுமே இருக்கும். அன்றைக்கி வந்து நம்ம நியூ இயர்க்கு வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் எல்லா வீடியோவும் சேர்த்து எடிட் பண்ணி போடுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் தான். ஸோ அந்த வீடியோ தான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பஃபேக்கு வந்து போயிட்டோம். போனால் தான் தெரியுது அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த சைட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. லைவ் கவுண்டர்ஸுமே இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய பஃபே வந்து சாப்பிட்றோம். ஏன்னா நமக்கு நிறைய இடத்துக்குள்ள வந்து சின்ன சின்ன பஃபேஸ் தான் வச்சுருப்பாங்க. பஃபேன்ற பேரில் வெரைட்டியே இருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப நல்ல வெரைட்டிஸ் அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சைடு நடந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக காண்டினென்டல் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ப்ரெட்டு, கப் கேக்ஸ், மில்க் ஷேக், கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம். நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி வெனிலா மில்க் ஷேக் இருந்தால் மட்டும் விட மாட்டேன். ஸோ அதனால் அது கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு சைடில் வந்து கேக் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வரும்போதே எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பட் இப்போ வந்து ஃபைனல் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்பலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து வண்டியில் ஏறினோம். லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் காரில் ஃபஸ்ட்டு போய் வச்சுட்டோம். வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெசார்ட்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி சுற்றி காமிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நேராக காரில் போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டோம். அப்போ கிளம்பலான்னு பார்த்தோன்னா இல்லை. அப்போ தான் வந்து ஞாபகம் வந்துச்சு எங்கள்கிட்ட கையில் வந்து அந்த டிக்கெட் இருந்தது. நாங்கள் செக்இன் பண்ணும் போதே கேம்ஸ்க்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இன்னும் அதை யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து போனோம். இன்றைக்கி காலையில் ஒரு ஹல்தி செரமனி பார்த்தோம். நேற்றே செக்இன் பண்ணும்போது ஒரு ஹல்தி செரமனி, அதுக்கான சங்கீத் நேற்று நைட் நடந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு மேரேஜ் வந்து ரவுண்டாக நடந்துகிட்டே இருக்க போல் இந்த ரெசார்ட்டில். ஸோ ரெசார்ட் புக்கிங் எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்குது. நாங்கள் வந்து டிக்கெட் உள்ளே காமிச்சிட்டு இது வந்து இன்டோர் ப்ளே ஏரியா மாதிரி இங்கே நிறையா கேம்ஸ்லாம் இருந்துச்சு. விளையாடவே தெரியலாம், விளையாடுற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்ருந்தோம். இந்த கேம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் ப்ராப்பராக விளையாண்டதில்லை. ஸோ இந்த டைமில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் விளையாட.
உள்ளே இதே மாதிரி கொஞ்சம் நிறையா கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கேயே வந்து பாஸ்கெட் பால் இருந்ததுனால வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பாஸ்கெட் பால் விளாட்லான்னு அந்த கிரவுண்டுக்குள்ள போனோம். பார்த்தா சரியான வெயில். ஸோ அந்த சைடில் நிழல்ல போய் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன் நான். இங்கே வந்து ஷட்டில் கார்க் விளாட்லாம், இண்டோர் கேம்ஸ் விளாட்லாம். அப்புறமா பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, பார்க்கு, அப்புறமா ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து இந்த ஸ்லைடு வந்து பிடிச்சி போச்சு. இந்த ஸ்னேக் ஸ்லைடுன்னு தான் நினைக்கிறேன் இந்த பேர். ரொம்ப நாளாக ஆச்சு விளாண்டதுனால. ஸோ இங்கே உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் இந்த ஸ்லைட்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். கிளம்பலான்னு ஃபைனலாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த அலங்கிருதா ரெசார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த விலாக் இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.